இன்டகிரேட்டட் ஃபார்மிங் தேவையா? அதாவது ஒருங்கிணைந்த வேளாண்மை அவசியமா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். பாலைவனமாக இருந்த இடம் எப்படி சோலைவனமாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல இன்றைக்கி டே 8. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த இடத்துல ஒரு பண்ணைக்குட்டை வெட்டி சுற்றி ஃப்ரூட் ஃபாரஸ்ட் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் மூலியமாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணைக்குட்டை வெட்டி தருவாங்க. அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. வேளாண் துறையில் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வெட்டி தருவாங்க. அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணைக்குட்டை வெட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஷெட் அமைச்சிக்கலாம். அந்த ஷெட்டில் ஆட்டுக்குட்டியை வளர்த்துக்கலாம், கோழி வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம். ஸோ இது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அந்த ஆடோடைய வேஸ்ட்டு, கோழியோடைய வேஸ்ட்டு, வாத்தோடைய வேஸ்ட்டு எல்லாமே கீழே விழும். அதையெல்லாம் மீன் சாப்பிடும். அந்த தண்ணியை எடுத்து நம்ம பயிர்களுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா அதுதான் உரம். ஸோ அதுதான் இயற்கை உரம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ரொம்ப அவசியங்கிறது. ஒரு பொருள் வேஸ்ட் ஆகாது இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கில். வாத்துக்கு பதிலாக ஆடுன்னு 2 வாட்டி சொல்லிட்டேன், சாரி. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.